வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறது அன்னபூரணி வழிபாடு. ஆமாங்க, அன்னபூரணி சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அன்னபூரணி அம்பாள் நம்ம பொருளாதார நிலை உயரவும், அன்னத்திற்கு எப்பவுமே குறைவில்லாமல் நம் வாழ்நாள் முழுவதும் அன்ன தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கவும், நம் வறுமை நீங்கி செல்வ வளம் பெறவும் அன்னபூரணி வழிபாடு முக்கியமாக கருதப்படுகிறது. அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை உணவு. உணவு உண்டால்தான் ஒருவர் உயிர் வாழ முடியும். அப்போ நம் வாழும் காலம் முழுவதும் உணவு பற்றாக்குறை இல்லாமல் நம்ம வாழணும். ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாட்டினால் நம் காலம் முழுவதும் உணவு தட்டுப்பாடு ஏற்படாது. ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாட்டை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். ஒருத்தர் உயிரினங்கள் அனைத்திற்குமே உணவு ரொம்ப முக்கியங்க. நம்ம சாப்பிட்ற அன்னத்தை எப்பவுமே குறை சொல்லவே கூடாது. நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சமைச்சு வச்சாங்கன்னா அந்த அன்னம் எப்பவுமே குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது சரியில்லை, அது சரியில்லைன்ட்டு. அந்த மாதிரி நம்ம சொல்லவே கூடாது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கையில் அன்னத்தை உணவை கையில் வச்சுட்டு, இந்த உணவு இன்று கிடைக்க நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு நாம் அன்னபூர்ணி தாயாருக்கு நாம் பிரார்த்தனையை வைத்து அந்த உணவு நம்ம சாப்பிடணும். இந்த உணவு எப்போதும் எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் பயபக்தியோட இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து நீங்கள் சாப்பிடுவது கடைசி காலங்கள் வரை நமக்கு உணவு பற்றாக்குறை இருக்காது. அதே மாதிரி உண்ணும் உணவை குறை சொல்லாதீங்க. எப்படி இருந்தாலும் அமைதியான முறையில் உணவை ருசித்து சாப்பிடணும். அந்த உணவை மதிக்காமல் அந்த உணவை குறை சொன்னீங்கன்னா கடைசி காலத்தில் நம்ம அது கூட கிடைக்காம நிச்சயமாக கஷ்டப்படுவோம். அதனால் எப்பவுமே அன்னத்தை குறை சொல்லாதீங்க. அன்னம் குறை சொல்லும் வீட்டில் அன்னலக்ஷ்மி தாயார் கண்டிப்பாக தங்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அன்னத்தை மதித்து நாம் அந்த அன்னத்திற்கு மதிப்பை கொடுத்து நாம் உணவு உண்ண வேண்டும். சிலவங்க பார்த்திங்கன்னா உணவு எடுக்கும்பொழுது கீழெல்லாம் சிந்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அன்னக்கரண்டியை கொண்டு தான் அன்னத்தை நீங்கள் பரிமாற வேண்டும். அன்னம் பரிமாறும் பொழுது கையில் கண்டிப்பாக வளையல் அணிந்து இருக்க வேண்டும். ஒரு வளையலாவது நீங்கள் போட்டு அன்னம் பரிமாற வேண்டும். கையால் நீங்கள் அன்னத்தை எடுக்கக்கூடாது. அது அவமதிப்பாக சொல்லப்படுகின்றது. இப்போ எப்படி அன்னலக்ஷ்மி வழிபாடு செய்யலான்ட்டு பார்க்கலாம். நிறைய கோவிலில் காசியில் கூட பார்த்திங்கன்னா அன்னலக்ஷ்மி சிலை அங்கேருந்து வரவங்க அதை வாங்கிட்டு தனக்கு விருப்பமான நண்பர்களுக்கு கொடுப்பாங்க, பரிசாக கொடுப்பாங்க. அந்த அன்னலக்ஷ்மி கையில் ஒரு கரண்டி இருக்கும், அது குழிவாக இருக்கும். அந்த மாதிரி அன்னலக்ஷ்மி வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் பொழுது பச்சரிசியில் மஞ்சளை நல்லா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து மஞ்சளை நல்லா தடவிடுங்க, அப்ளை பண்ணணும். அது கலந்துடுங்க. அரிசியில் மஞ்சளை கலந்துட்டு ஒரு தாம்பூலத்தட்டு சின்னதாக வாங்கி அது மேலே அந்த அரிசியை பரப்பிட்டு அது மேலே அன்னலக்ஷ்மி உட்கார வைத்து அந்த மஞ்சள் தடவி அந்த அரிசியை அன்னலக்ஷ்மி கையில் உள்ள அந்த கரண்டியில் குழிவாக இருக்கும், அதில் நீங்கள் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யணும். பச்சரிசி அந்த மஞ்சள் தடவை பச்சரிசி கொஞ்சம் நாள் ஆனதும் அதை செடியில் கொட்டிட்டு புதுசாக நீங்கள் அரிசி அந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ அன்னலக்ஷ்மி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்வது சிறப்பாகும். அன்னபூரணி தாயை நினைத்து வழிபாடு செய்வதுடன் விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. காலையில் சீக்கிரம் எழுந்திருச்சு
குளிர்ந்த தண்ணியில் நீராடி பூஜை அறையை சுத்தம் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி வாசலை தெளிச்சிடுங்க. தெளித்து அழகாக கோலம் போட்டுருங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணி ஒரு மனையை வைங்க. அந்த மனை சுத்தம் பண்ணிவிட்டு அது மேலே கோலம், பச்சரிசி கோலம் போடுங்க. கோலம் போட்டதும் அது மேலே வெள்ளை வேஷ்டியை விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு அந்த துணிக்கு மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு அந்த கிண்ணத்தில் தானியங்கள் அரிசியை பரப்பி அரிசி தானியங்களை அந்த கிண்ணத்துக்குள்ளே வச்சிடுங்க. வெற்றிலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் அங்கே வச்சிடுங்க. அன்னலக்ஷ்மிக்கு மஞ்சள் குங்குமம் விட்டு அந்த பூக்களை சார்த்தி நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை பிடிச்சு விநாயகர் வழிபாடு, விநாயகர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் கை நிறைய பூக்களை அள்ளி ஸ்ரீ அன்னலக்ஷ்மி அவங்க சிலை மீது அந்த பூக்களை கையால் அள்ளி 2 கையால் அள்ளி பூக்களை போடுங்க. மனமுருகி நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை பொருளாதார நிலை உயர, செல்வ வளம் பெருக, வறுமை நிலை போக்கி அனைத்து உயிர்களுக்கும் கடைசி காலம் வரைக்குமே அன்ன பஞ்சம் இல்லாமல் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கவும், அதே மாதிரி நீங்கள் வாழும் கடைசி காலம் வரைக்கும் உங்கள் சந்நிதிகளுக்கும் உணவு தட்டுப்பாடு என்று கிடைக்க நீங்கள் மனம் உருகி பிரார்த்தனை செய்யலாம். நிச்சயமாக நம் அன்னபூர்ணி தாயாரிடம் மனம் உருகி நாம் செய்யும் பிரார்த்தனை நிச்சயமாக கை கூடுங்க. நிறைய பேர் உலகத்தில் பசியும் பட்னியுமாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்ரீ அன்னலக்ஷ்மி தாயார் வழிபாடு அந்த பஞ்சத்தை போக்கும். அதனால் நீங்களும் அன்னலக்ஷ்மி சிலை வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா, சின்ன சிலையாக இருந்தால் கூட வெள்ளிக்கிழமை தோறும் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண வேண்டும். உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைத்த பிறகு கடைசியாக ஸ்ரீ அன்னலக்ஷ்மி ஸ்தோத்திரம் அவங்கள பற்றிய பாடல்கள் பாடலாம். அதுக்கு அடுத்து கற்பூர தீபாராதனை காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் விளக்கு நெய் ஊற்றி அதில் தீபம் ஏற்றி தீபாராதனை காண்பிக்கலாம். அன்னலக்ஷ்மிக்கு ஸ்ரீ அன்னலக்ஷ்மிக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னலக்ஷ்மி வழிபாடு நம்மளுடைய வறுமையை போக்குவது மட்டும் இல்லை, அன்னம் தட்டுப்பாடு இல்லாமல் நமக்கு கடைசி காலம் வரைக்கும் கிடைக்கவும் ஸ்ரீ அன்னலக்ஷ்மி வழிபாடு நாம் செய்வது சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.